ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஏமாந்து நிற்கின்றாயா? மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு நிர்கதியாக நிற்கின்றாயா? இருந்தும் உன் மனம் சற்றும் சலிக்காமல் மற்றவர்களின் மீது எளிதாக அன்பை கொட்டி தீர்த்து விடுகின்றது. இன்னும் எத்தனை அடிகள்தான் வாழ்க்கையில் படப்போகின்றாய்? இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசம் வைத்து உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு போகின்றாய்? மற்றவர்களின் மீது முழுமையாக பாசம் வைத்துவிட்டு ஏதாவது சற்று ஏற்பட்டால், சரிவு ஏற்பட்டால், நான் தான் தவறு செய்து விட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று உன்னை நீயே வெறுத்து கொள்கின்றாய். ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கின்ற எண்ணங்களே அதிகமாக உனக்கு கஷ்டங்களை தருகின்றது. மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே தங்கமே. மற்றவர்களின் அன்பிற்காக நீ எப்பொழுதும் ஏங்கி நிற்கின்றாய். கிடைக்காத அன்பையும் எதிர்பார்த்து நிற்கின்றாய். உன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போவதை உன்னால் உணர முடியவில்லை. யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ, நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் இருப்பேன் என்று பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கின்றேன். உன்னுடைய மனக்குமுறல், அழுகை இவை அனைத்தும் என்னுடைய காதில் எப்படி விழாமல் இருக்கும்? என் பிள்ளை மனதில் ஏற்பட்ட கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்களில் தாரையாக கண்ணீர் கொட்டுகின்றது. உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன். தர்மத்தின்படி சுய வாழ்க்கை வாழ்வதால் தான் இப்படி நான் துயரங்களை அனுபவிக்கின்றேன், சந்திக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். தங்கமே, நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் உன்னை நெருங்கும் தான். முதலில் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் இருந்து சொல்வதை நிறுத்திக்கொள். ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே சென்று நீ உன் கவலைகளுக்கான ஆறுதல்களை தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பு உதட்டளவில் உனக்கு வருத்தம் தெரிவித்து மனதளவில் உன் துயரங்களை கண்டு மகிழ்ச்சி கொள்கின்றனர். உன்மேல் யார் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னால் விட்டு பின்னால் பேசும் இவர்களிடம் சற்று விலகி நிற்க வேண்டும். உன்னை ஏமாற்றியவர்கள், உபயோகிப்பவர்கள், மதிக்க தெரியாதவர்கள், விமர்சிப்பவர்கள், தாழ்த்தி பேசுபவர்கள், நம்பிக்கையை உடைத்தவர்கள், இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கின்றேன். சூழ்நிலையில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உனக்கான எச்சரிக்கையாகத்தான் மீண்டும் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அவர்களுக்கு சரியான தண்டனையை நான் நிச்சயமாக வழங்குவேன். நீ எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.